ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மானிக் அரசு வேலை உறுதி. ஸோ இன்னைக்கு நடந்த டயர் 2 எக்ஸாம் உடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்க்க போகிறோம் கேட்டகரி வைஸ் அண்ட் அனாலிசிஸும் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த எக்ஸாம் எழுதுனேங்க. கம்யூனிட்டி காலேஜில் நிறைய பேர் நான் பார்த்தேன், பேசுனீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் செலக்ட் ஆனால் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் நான் முழுக்க முழுக்க வந்து ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்கிறது, ஒரு ஃபீட்பேக்காக தானே. ஏன்னா எழுதி பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம கோர்ஸ்லேருந்து எவ்வளோ அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் எவ்வளோ அப்ளை பண்ண முடியுது. ஏன்னா ஈஸியாக நடத்திடலாங்க, நடத்துறது நம்மளுக்கு தெரிஞ்சால் நடத்திடலாம். பட் ஆனால் அது வந்து அந்த எக்ஸாமில் உட்காந்து போட்டு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து அட்டன் பண்ணி பார்த்தேன். பட் ஐ எம் நாட் இந்த ரேஸுங்க. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரன்ஸ்க்காக தான். ஓகேவா? ஸோ நிறைய பேர் உங்கள் அனாலிசிஸையும் சேர்த்து தான் நான் அந்த வீடியோவில் வச்சிருக்கேன். ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்ல, நிறைய பேர் கன்சல்ட் பண்ணிவிட்டு என் சர்க்கிளை வச்சு தான் சொல்கிறேன். அண்ட் கட் ஆஃப். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நான் எப்படி அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடிங்க ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நான் மெயினாக அட்ரஸ் பண்ண நினச்சது, நிறைய பேர் நல்லா பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பண்ணவங்க, நல்லா பண்ணாதவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? இவ்வளோ நாள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க போது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் நான் ஒழுங்காக பண்ணல சார் அப்படின்றவங்களுக்கு நிறைய ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபர்தர் டிடி வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ அதுக்கு எப்படி பண்ணலான்றதையும் யோசிங்க. ஓகேவா? ஜஸ்ட் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம ஆர்சிபி வந்து இவ்வளோ நாள் கப் அடிக்கல, இப்போ கப் அடிச்சுது, அதை எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுறோம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி, இவ்வளோ வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஐசிசி. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சூப்பராக ஒரு பாசிட்டிவாக போடுற நம்ம ஒழுங்காக பண்ணாதப்ப நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் தான் பண்ணிக்கணும் இதெல்லாம் வச்சு. சரிங்களா? அதனால டவுனே ஆகாதீங்க. நிறைய இருக்குது. என்னுடைய முதல் காம்படிட்டிவ் எக்ஸாம், நான் எழுதின முதல் எக்ஸாம் வந்து பேங்க் எக்ஸாம், எஸ்பிஐ கிளர்க்கு. அது ஃபெயிலியர் தான், எனக்கு கிடைக்கல. ஓகேவா? பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிடைச்சிது. ஸோ அதனால் அந்த ஜேர்னியை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் பாதி கடல் தாண்டிட்டீங்க, முக்கால் கடல் கூட தாண்டிட்டீங்க. இன்னும் அந்த என்ன பிரச்சனைன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ரெஸ்ட்டும் இப்போதைக்கு முக்கியமாக எடுங்க. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். கட் ஆஃபுங்க. ஸ்ட்ரெயிட்டாக டூ த கோர் சொல்லணும்னா, கட் ஆஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி தான். என்னோட ப்ரெடிக்ஷன் 65. ஓகேவா? ஸோ என்னோட ஃப்ரெண்டு கேட்டிங்கன்னா வந்து கருணாகரன் நான் காமிச்சிருப்பேன். அவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு பாண்டியில். ஸோ அவர் வந்து 70 கூட சொல்கிறாரு. ஸோ புரியுதா? நான் வந்து கொஞ்சம் லிபரலாக, ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ நான் 65 சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா அவருடைய மார்க் வந்து 80+, 82, 83ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சூப்பரான கேண்டிடேட் அவர். ரொம்ப நாள் எஸ்எஸ்சி படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரோட ப்ரெடிக்ஷன் 70+, என்னோட ப்ரெடிக்ஷன் 65+. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கட் ஆஃப் குறையும். நிறைய பேர் எப்போ வந்து குவான்டிட்டி அதிகமாகுதோ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் குறையும்ல. ஓகே? ஸோ இதுதான் என்னோட இது. ஓகேவா? 65ன்னு யாருக்கு சொல்கிறேன்றதை சொல்லிடுறேன். ஜென்ரலுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் எஸ்சி கேட்டகரி, நான் ஓபிசி, எனக்கு எப்படி பிசிஎம் கேட்குறீங்க. ஜென்ரலை விட கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலுக்கு 65னா எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 60 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். சார் 55லாம் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த எக்ஸாம் கொஞ்சம் க்ளோஸ் தாங்க. நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வித்தியாசங்கள் எப்படி இருக்கும்னா 0.25 அந்த லெவலில் கூட 10 பேர் இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, 63 ரேஞ்சிலே ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. 63.25, 63.75 இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப குறைச்சி இதை எடை போட்டுற முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 60 இருக்கலாம் மினிமம். ஓகேவா? ஓபிசிக்கு ஒரு 62 அந்த மாதிரி. இது ஜென்ரலுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக அப்படியே ஆகும். சரிங்களா? இதான் நான் சொல்கிறது. ஓகே, கண்டிப்பாக 60+ தாங்க. ஓகேவா? அதில் ஜென்ரலுக்கு கண்டிப்பாக 60+ தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. 50ஸ்ல வருமானா வந்தால் நிறைய பேருக்கு நல்லதாக இருக்கும். இப்போ வேற எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தகவல் கொடுத்தாரு. அது எனக்கு உண்மையாக தெரியல, அஃபிஷியலாக தெரியல. அந்த மாதிரிலாம் நடந்தால் சந்தோஷம் தான். பட் ஆனால் நான் ஃபேக் ஹோப் கொடுக்க விரும்பல. 60+ கண்டிப்பாக, அதுவும் 65+ன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஒரு சில பேர் 70+ன்னு சொல்கிறாங்க, அதையும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி சார் அப்படின்னா, சிம்பிள். இதை பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் மினிமம்ங்க. குவான்ஸில் மினிமம் நீங்கள் இவ்வளோ நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சதில் நிறைய பேர் நம்ம கோர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. நானே ஒரு கொஷின் எரர் பண்ணிட்டேன் எக்ஸாமில், ஒரு சின்ன எரர். பட் நிறைய பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தேன், ஃபுல்லாக போட்டேன்லாம் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அது அவங்க சொன்னதை வச்சு மினிமம் 15 அட்டன் பண்ணி. ஆக்சுவலாக ரீசனிங் தான் எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். பட் இந்த எக்ஸாமில் குவான்ஸ் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மினிமம், இதெல்லாம் மேக்ஸிமம். ஸோ மினிமம் 64 வருது டோட்டல். இதெல்லாம் ஆட் பண்ணால் மேக்ஸிமம் 84 வருது. ஸோ நீங்கள் 80+லாம் இருந்தால் ஜாலியாக இருக்கலாங்க. ஓகேவா? 80+லாம் இருந்துட்டு குரூப்பில் வந்து நான் கிடைப்பெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, மற்றவங்களுக்கு காண்டாகும். ஓகேவா? ஸோ 75+ இருந்தாலே ஃப்ரீயாக விட்டுருங்க.
75 ப்ளஸ் இருந்தாலே ஃப்ரீயா விட்டுருங்க. எல்லா கேட்டகரிக்கும் சொல்றேன். சரிங்களா? இதாங்க விஷயம். இப்ப நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாமா? கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாமா? குவான்ஸ் ஏன் நான் இப்படி வச்சிருக்கேன்? என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுங்க, சாரி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. சேலஞ்ச். இன்னையோட முடியுது சேலஞ்சு. அதனால சேலஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, நான் இது பொதுவா சொல்றேங்க. இது வந்து ஏன்னா, அ ஒரு சில பேருக்கு இது ஆன்சர் வந்து அந்த உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு இது எந்த கொஸ்டின் தெரியுதா? அந்த கார்ல வந்து வராங்க. ஓகே, கார்ல நீங்க போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒருத்தவங்க நிறுத்துறாங்க. ஒரு சைல்டுக்கு அடிபட்டுடுச்சு. கார்ல ஏத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க உடனே ஏத்துவீங்களா? இல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சில பேர் நெறைய பேர் நான் கேட்டது. ஈவன் நான் சொன்னேன்லங்க என் ஃப்ரெண்ட் கருணாகரன் அப்டின்னு சொல்லிட்டு. சிஜிஎல்ல நெறைய எடுத்திருக்காரு, செலக்ட் ஆயிருக்காரு. அவரும் அதான் போட்டிருந்தாரு. ஸோ நான் நெறைய பேர் நல்லா அட்டெண்ட் பண்றவங்களும் கேட்டுட்டு தான் சொல்றேன். இது போட்டிருக்காரு. அதனால உங்களுக்கு அது தோணுச்சுன்னா, தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. டயர் 1ல அவ்ளோ பண்ணீங்க. இதுல இது வேற எதுவும் எனக்கு தப்பா தெரியல. வேற எந்த கொஸ்டின்ஸும் எல்லாமே கரெக்ட்டா தான் குடுத்துருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது சொல்றேன். பண்ணணும்னா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் ஆஸ்பிரண்ட்ஸ் இது வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங். எப்படி வேணா யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஜூர்ட் கிட் இந்த வார்த்தைய குடுத்துட்டாங்க. அப்ப நீங்க ஒரு வேள அந்த இன்ஜூர்ட் கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்க. காமிச்சிருப்பாங்க போல அவங்க. இது பாருங்க அடிபட்டுருச்சுன்னு. பார்த்த உடனே உங்களால எப்படிங்க போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ண சொல்ல முடியும்? யார தான் சொல்ல முடியும். ஸோ அந்த கிட்ட நீங்க பார்த்தீங்களா, பார்க்கலையான்றது அது ஒரு இது 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 என்ன சொல்றது? பல அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ சேலஞ்ச் பண்ணணும்னா, இத பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் இஷ்யூங்க இந்த கொஸ்டின் பேப்பர் நான் மெயினா அட்டெண்ட் பண்ணதே என்னென்ன எப்படி இருக்கு அந்த சால்வ் பண்றது இப்ப யார குடுத்தாலும் 100க்கு 100 எடுத்துருவீங்க. பட் அந்த எக்ஸாம் ஹால்ல எவ்வளோ போட முடியுதுன்னு தான் நான் அட்டெண்ட் பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு இஷ்யூஸா பட்டது என்னன்னா, ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த எக்ஸாம் வந்துங்க கொஷின்ஸ் எல்லாம் நல்ல கொஷின்ஸுங்க. பட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப மொக்கையான ஆப்ஷன்ஸுங்க. இந்த மாரியான ஒரு நல்ல கொஷின்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டைட்டா வைக்கணும். குறிப்பா இங்கிலீஷு அண்ட் ஒரு சில குவான்ஸ் வேல்யூஸ்லாம் அப்படியே ஒரு என்ன சொல்றது? கால்குலேஷன் நல்லா பண்றவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜே இல்ல. ஓகேவா? கால்குலேஷன் நல்லா பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன ஃபில்டர் பண்ணுவாங்க. மத்தவங்க அதுல தவிப்பாங்க. பட் இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எலிமினேட் பண்ற மாரி இருக்கு. அதனால வந்து இதுதான் எனக்கு முதல் பார்த்த அதுவும் இங்கிலீஷ்லாம் ஆர்சிலாம் வந்து ஆப்ஷன்ஸ் நல்லாவே இல்ல. ஓகேவா? ஸோ அது ஒண்ணு. இது வந்து நல்லது தானே சார்னா, அதுதாங்க பிரச்சனையாகும். நெறைய பேர் வந்து கிட்ட வந்துருவாங்க. இப்ப நீங்க ஆசையா இருப்பீங்க ஒரு 58 எடுத்துட்டு. பட் 60லயே அவ்ளோ பேர் வந்துருவாங்க. புரியுதா? நான் 2 மார்க் தானடா கம்மியா எடுத்தேன். நான் அப்ப கஷ்டப்படுவீங்க ஒரு சில பேரு. ஓகேவா? ஆனா அந்த 2 மார்க்ல அவ்ளோ பேர் வந்துருவாங்க. ஏன்னா இதான் பிரச்சனை. புரியுதுங்களா? நெறைய பேர் உள்ள வந்துருவாங்க. இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் இதுவா வச்சா. சரி அத விடுங்க. அடுத்து இங்கிலீஷ்ல வந்துங்க டெட் ஈஸி. ரொம்ப ஈஸி. இந்த மாரி ஒரு இங்கிலீஷ் பார்த்ததே இல்ல. ஏன்னா 15 கொஸ்டின் ஆர்சி வச்சிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதுல ஒரு 5 கொஸ்டின் இல்ல ஒரு 3 ஒரு செட்டையாச்சும் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அரேஞ்ச் ஜம்பிள் த சென்டென்ஸா குடுத்துருக்கலாம். அது வந்து அத படிச்சவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இது வந்து கொஸ்டின பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் பேராலருந்து என்ன, செகண்ட் பேராலருந்து என்னன்னு கேட்கும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் ஆனா நான் எங்க தெரியுமாங்க ஃபீல் பண்ணேன்? எக்ஸாம் ஹால்ல நெறைய பேரு, சார் இதுவே எனக்கு படிக்கிறதுக்கு டைம் ஆயிடுமோன்னு நெனச்சு விட்டுட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு வந்து ரொம்ப என்ன கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஈஸியா இந்த 15லாம் எல்லாரும் எடுக்கணும். எல்லாரும் எடுத்திருப்பாங்க. பட் நல்லா படிக்கிற பசங்களே ஒரு சில பேர் வந்து இது வந்து டைம் ஆகுமோன்னு நெனச்சு விட்டுட்டேன். இல்ல டைம வேஸ்ட் பண்ணிட்டேன்றாங்க. அதுதான் நீங்க இன்னும் கொஞ்சம் ரீடிங் ஃபாஸ்ட்டா பண்ணணும். அண்ட் ஸோ இதிலயே 15 மார்க் வந்துருச்சு. 3 செட் குடுத்துருந்தாங்க ஆர்சி. ஸோ அது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சுங்க எனக்கு. ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல இப்படி இவ்வளோ ஏன் கேட்கணுன்ற மாரி. அண்ட் இது வந்து நல்ல விஷயம் தான். இடியம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நம்ம பிளாக் புக்க ரெஃபர் பண்ணோம். பிளாக் புக்லேருந்தே 2ம் வந்திருக்கு. நான் காமிக்கிறேன். ஓகேவா? நான் கொஸ்டினே எடுத்து காமிக்கிறேன். பிளாக் புக்லேருந்தே 2 வந்திருக்கு. ஓகே. அண்ட் ஸோ அதில 2 மார்க். ஸோ ஈஸியா நீங்க இங்கிலீஷ்ல அடிக்கலாம். ஓகேவா? குவான்ஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னன்னா, குவான்ஸ் இந்த வாட்டி புடிச்சிருந்துச்சுங்க. நான் டயர் 1 குவான்ஸ கம்ப்ளைண்ட் பண்ணேன். நெறைய வரல அப்படின்னு. பட் இது வந்து நல்ல வெரைட்டி காமிச்சிருந்தாங்க. ஸோ எல்லா டாபிக் நம்ம ஸ்ப்ளிட் அப் பார்ப்போம். எது எதுலேருந்து எப்படி கேட்டாங்க ஸ்ப்ளிட் அப் பார்ப்போம். பட் நல்ல வெரைட்டி காமிச்சிருந்தாங்க. இப்படி தான் இருக்கணும். ஸோ தட் நம்ம படிச்சவங்களுக்கு எல்லா டாபிக்கும் படிச்சா தான் எழுத முடியுன்ற மாரி இருந்துச்சு. ஓகேவா? எல்லாத்துலயும் பேசிக்ஸ் படிச்சாலே ஒரு 15 மார்க் வாங்கலான்ற மாரி இருந்துச்சு. நான் காமிக்கிறேன். அண்ட் ரீசனிங் தாங்க எனக்கு என்னன்னா, இது ரீசனிங்க்கு பதிலா இதையும் குவான்ட்ஸ்ன்னே சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்பர் சீரிஸு, நம்பர வச்சு அந்த நம்பர் அனாலஜி, நம்பர வச்சே தான் ரீசனிங்கும் இருக்கு. குவான்ஸ விட ரீசனிங்ல வர கால்குலேஷன் தான் கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா ரீசனிங்னா என்ன? லாஜிக்கா யோசிச்சு போடுறது. எங்க உலகத்துல அவ்ளோ கொஸ்டின் பேப்பர்ல ரீசனிங்னாலே இந்த ஏபிசி கோடிங் வச்சு ஒரு கொஸ்டின் இல்ல பல கொஸ்டின் இருக்குங்க. ஏபிசிய வச்சு எதையாவது சொல்லுவாங்க. லெட்டர் சீரிஸ்ன்னு. பட் இங்க ஒண்ணு கூட இல்லாதது வந்து ஒரு பெரும் அதிருப்தி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து
சி கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். பட் கோடிங் நெறைய பேர் படிச்சுட்டு போவாங்க சார். ரீசனிங்னாலே கோடிங் வரும்னு. பட் அவங்களுக்குலாம் அதிருப்தியா இருக்கும். சரிங்களா? ஸோ இத தான் சொல்ல வந்தேன். அண்ட் ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துங்க, அதுவும் அதில ஆக்வர்ட் என்னன்னா, ஜிஎஸ்ன்னு பேர வச்சுட்டு ஸ்டாட்டிக் ஜிகே தான் நெறைய கேட்டாங்க. ஒரு ஹிஸ்ட்ரியில 1 கூட அவங்க கேட்கக்கூடாது ஹிஸ்ட்ரியில. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப அதிருப்தியா இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்ல 10 ஓகேவா? அதுவும் எக்கனாமில 6 ஸ்கீம்ஸ் ஒரு 2 வந்துச்சு. அதுவரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஸ்கீம்ஸ் படிக்க சொல்லுவேன் எப்பயுமே நான் ஆஸ்பிரண்ட்ஸ. ஸ்கீம்ஸ் படிங்கன்னு. ஸோ எக்கனாமில அவ்ளோ கேட்டது, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அழகா சயின்ஸ் இருக்கு. எவ்வளவோ இருக்கேங்க. அதெல்லாம் கேட்டுருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸும் 2024 கேட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு இஷ்யூஸா பட்டுச்சு. இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லல. பட் இதெல்லாம் இஷ்யூஸ். ஒரு கொஸ்டின் பேப்பர இன்னும் அழகா செட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே. பட் டயர் 1 விட டயர் 2 ஒரு மாரி என்ன சொல்றது? இந்த ஆங்கிள்ல இடிக்குது. ஓகே. இப்ப டேக் அவே சரிங்க. இது டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து அனாலிசிஸ் போயிடலாம். டேக் அவே என்னன்னா, இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன் நம்ம அடுத்து வர எக்ஸாம்ஸ்க்கு, ஓகே இது மாரி கேட்கறாங்கன்னா, குவான்ஸ் ரீசனிங் நான் கேம் சேஞ்சர்ன்னு சொல்லுவேன். அது இதுல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா குவான்ஸ் ரீசனிங்ல பேசிக்ஸ் நல்லா படிச்சாலே நீங்க நெறைய மார்க் எடுக்கலாம். ஒரு 30ல 20 மார்க்காச்சும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால மத்தது ஜிஎஸ்லாம் காலவாரி விட்டுரும். இந்த எக்ஸாம்ல பார்த்திருப்பீங்க. ஜிஎஸ் நீங்க மத்த சொல்றேன். கம்ப்யூட்டர் கூட நெறைய பேர் வந்து இதுல ஒரு 5, 6 தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ குவான்ஸ் ரீசனிங் தாங்க உங்களுக்கு மார்க்கை வந்து அழகா வாரி வழங்கும். அதனால அதை எப்பயுமே படிங்க. ஆல் டாபிக்ஸ். ஏன்னா இப்ப பாருங்க குவான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா எல்லா டாபிக்ல இருந்தும் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க எல்லாமே படிக்கணும். எல்லாத்தோட பேசிக்ஸ்மாச்சும் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. நான் காமிக்கிறேன். அண்ட் அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாருமே இப்ப இந்த டயர் 2லயும் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேரு. சரியா டைம மேனேஜ் பண்ணாம, ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் குடுத்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு ஒரு 20 மார்க் எடுத்துடணுங்க. இல்ல ஒரு 1 மணி நேரத்துல ஒரு பாதிய விட அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டு ஒரு பிளான் இருக்கணும். ஓகே இதுக்கப்புறம் என்ன? அது இல்லாம அப்படியே ஒரு ஆர்டராவே போறது. கொஸ்டின் பேப்பர் ஆர்டர்லயே போறது. கஷ்டமானத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல பண்ணவே கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் நெறைய பேர் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் பெல் அடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டேன். சார் வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுக்குள்ள 3 அட்டெண்ட் பண்ணிட்டேன்னு சொன்னா, அது எல்லாமே தப்பா போகுது. அதெல்லாம் வேணாம். அண்ட் இன்னொன்னுங்க, நல்லா படிக்கிற நெறைய பேர் ரொம்ப நல்லவங்களா, நான் தெரிந்தால் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஒரு 65லாம் எடுத்திருக்காங்க. ஓகேவா? நல்லா படிக்கிற பசங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தெரிஞ்சது தான் அட்டெண்ட் பண்ணணும். பட் நான் என்ன சொன்னேன், இந்த லாஜிக் சொன்னேன்ல. உங்களுக்கு 5 கொஸ்டின் 5மே ஒரு 70% தெரியுது. 5மே தெரியுது. ஆனா டவுட்டா இருக்குன்னா, அந்த 5த்தையும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 5த்துல 4 தப்பாயி 1 ரைட் ஆனா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு அந்த ஒரு ஆடியோ போட்டேன்ல. ஓகேவா? சரி 3 ரைட் ஆனா உங்களுக்கு தானே நல்லதுன்னு சொன்னேன்ல. அந்த விஷயம் சொன்னேன்லங்க இந்த லாஜிக்கு. ஒரு 5 விஷயம் தோராயமா தெரிஞ்சாலும் அட்டெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவா தான் வரும்னு சொன்னேன்ல. அப்படியாச்சும் நீங்க வந்து ஒரு என்ன அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். தெரியுது உங்களுக்கு. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் ரைட் ஆனது மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் 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 ட்ரிக்ஸுங்க. நீங்க பண்ணி தான் ஆவணும். ஏன்னா நீங்க 5 தெரியலன்னு சொல்லிட்டு விட்டு வந்துடக்கூடாது. அந்த 5 ஓரளவுக்கு அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, அதுலேருந்து ஒரு 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா வரும்ல. 5மேலாம் தப்பாவாது. அந்த லாஜிக் நான் சொல்லியிருந்தேன். எப்ப? 70% தெரியும்போது. இதெல்லாம் டேக் அவேவா எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்குள்ள போயிருவோம். குவான்ஸ் வந்துங்க, குவான்ஸ பொறுத்தவரைக்குங்க இதாங்க ஸ்ப்ளிட் அப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இது வந்து பேங்கிங் ஸ்டூடண்ட்ஸுக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்திருக்கும். பேங்கிங் படிச்சவங்களுக்கு நெறைய பேர். ஏன்னா ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி அதாவது அட்வான்ஸ் மேத்ஸ்லேருந்தே 9 கொஸ்டின். அட்வான்ஸ் மேத்ஸ்ன்னும்போது நான் எத மீன் பண்றேன்னா, ஜியோமெட்ரிலேருந்து 4 கொஸ்டின், ட்ரிக்னாமெட்ரிலேருந்து 2 கொஸ்டின், அல்ஜீப்ராலேருந்து 1 கொஸ்டின், மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின். இதெல்லாம் ஜியோமெட்ரி வகையறா. ஓகேவா? நல்ல வேளை நம்ம கடைசியா ப்ராபபிலிட்டி டீச் பண்ணோம். அதுலேருந்து ஈஸியா ஒரு 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகேவா? நம்பர் சிஸ்டம் சூப்பரா பண்ணிட்டாங்க. 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்பர் சிஸ்டம்னும் போது எல்சிஎம், இந்த ஃபிராக்ஷன், இந்த டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்றது, நம்பரை வச்சு விளையாடுற விளையாட்டுகள்லாம் நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் யார் வேணா போடலாம். அதாங்க கொஞ்சம் லாஜிக்கலா யோசிக்க தெரிஞ்சாலே இந்த 4 மார்க் எடுக்கலாம். இதெல்லாம் படிக்கணுங்க. ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் படிக்கணும். ஸோ புரியுதுங்களா? இதெல்லாம் ஓகே. அண்ட் அதே மாதிரி பேலன்ஸும் பண்ணியிருந்தாங்க. ஆவரேஜ், ஏஜ், ரேஷியோ, மிக்சர் அலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க் எல்லாத்துலயும் அழகா ஒன்று கேட்டு டோட்டலா 30 மார்க் முடிச்சுட்டாங்க. 20 மார்க்கை முடிச்சுட்டாங்க. என்ன அட்வான்ஸ்ல வரும்போது அரித்மெட்டிக்ல 11 ஓகே தான். பட் இந்த இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்கலாம். ஒரு ஜியோமெட்ரில இருந்து ஒரு கொஸ்டினை குறைச்சிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஏரியாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் சொல்லுவேன் பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். பட் பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பனன்ட்ஸ்லாம் ஒண்ணுமே வரல. சரி ஒரு ஸ்பீடு செம்மையாச்சும் ஸ்பீடா போடலான்னு பார்த்தா அதுவும் வரல. ஸோ இதெல்லாம் இந்த ஏரியால இருந்து ஏன் ஒண்ணு கூட எடுக்கக்கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. பட் ஆனா இதுல அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. 20 கொஸ்டின் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போலாம் அட்வான்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாண்டிச்சேரி எக்ஸாம். ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கங்க சரியா? அட்வான்ஸ் மேக்ஸ் படிக்காமல் போயிடாதீங்க. ஸோ நம்மக்கிட்ட அட்வான்ஸ் மேக்ஸ்னே அதனால தான் தனியாக ஒரு கோர்ஸ் போட்டோம். அட்வான்ஸ் மேக்ஸ் மட்டுமே ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? ஓகே. அண்ட் பார்ட்னர்ஷிப் சிம்பிளிஃபிகேஷனும் கேட்டிருக்கலாம் ஒரு கொஷின். இதெல்லாம் கேட்கல. அண்ட் லாஸ்ட் மினிட்டா நம்ம இதெல்லாமும் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் கேட்கல. பட் பரவாயில்ல. ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்டதே சந்தோஷம் எனக்கு 2 கொஷின். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம போட்டோம். அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஒரு 2 மார்க் உங்களுக்கு அதனால கிடைச்சதுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ இதான் குவான்ஸு. ஸோ குட் அட்டெம்ப்ட்ஸ் வந்து அதனால தான் சொன்னேன். குவான்ஸில் ஒரு 15லேருந்து 18 நல்ல அட்டெம்ப்ட்டுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்குங்க அதான் சொன்னல, இது ரீசனிங் லைக் குவான்ஸ்னு ஏன் சொல்கிறேன்னு இப்போ தெரியும் பாருங்க. ரீசனிங் 20 மார்க்கில் ரீசனிங்னாலே வேர்ட் பேஸ்டு கொஷின்ஸ் தான் வரும். பசிலு இல்லை ஃபிகர் பேஸ்டு கொஷின் இல்லை கிரிட்டிக்கல் ரீசனிங் இந்த மாதிரிலாம் தான் வரும். அதாவது நம்பரை வச்சு கால்குலேஷன் தான் உங்களை குவான்ஸில் டெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. ரீசனிங்கில் இப்படி தான் வரும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 12 மார்க்குக்கு வெறும் கால்குலேஷன் பேஸ்டாகவே கொடுத்துட்டாங்க. நம்பர் சீரீஸ்லேருந்தே 4 கொஷின், அதுவும் 2 டஃப்பான கொஷின். நம்பர் அனாலஜின்னு பேரை மாற்றி அதில் ஒரு நம்பர் இது இது அல்ஜீப்ரா இதெல்லாம் இங்கே எதிர்பார்க்கவே இல்லைங்க. அல்ஜீப்ரா அந்த பஸ் டிக்கெட் சம் இருந்துச்சுல, அது அல்ஜீப்ரா கொஷினுங்க. அல்ஜீப்ரா மாதிரி போனோம், அதை கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் பாட்மேஸ் ரூலை வச்சு நம்ம ரீசனிங் டாபிக் தான் இது, பட் அதுவும் குவான்ஸ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் வென் டயக்ராம்லையுமே அந்த டைப்பிங், ஸ்டெனோகிராஃபி, கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கால்குலேட்டிவ் ஒர்க் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு 10-12 கொஷின் மறுபடியும். அதான் சொல்கிறேன், நீங்கள் நம்பர்ஸில் ஸ்ட்ராங் ஆகணுங்க. நீங்கள் நம்ம குவான்ஸை வந்து நீங்கள் படிக்கிற விதம் வந்து மாறணும், இன்னும் நல்லா படிக்கணும். படிச்சிங்கன்னா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், நல்லாவும் நிறைய பேர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிஸ் பண்ணவங்க இன்னும் நிறைய குவான்ஸ் படிக்கணும். ஏன்னா ரீசனிங்கே இப்போ குவான்ஸ் மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம பாண்டியில். ஓகேவா? அண்ட் லாஜிக்கல் வென் டயக்ராம் ஒன்று வந்துச்சு. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங்லேருந்து நம்ம கடைசியாக வீடியோ போட்டோம். ஸோ அது ஒரு ஐடியா ஒரு சில பேர் கொடுத்துருக்கோம், எப்படி வந்து ரீசனிங் கொஸ்டினை யோசிக்கணும்னு. ஃபிகர் பேஸ்ட் நம்ம போட்ட மிரர் இமேஜ், பசிலில் ஒரு இது வந்துருச்சு இல்லையா, என்ன வந்துச்சு, பிளட் ரிலேஷன்ஷிப், ஒரு டைரக்ஷன் வந்துச்சு. பட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதாவது கேட்டால் ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக கேட்குறாங்க, இல்லை ரொம்ப மொக்கையாக கேட்டுறாங்க. வேர்டு வந்துச்சு. இது மேட்ரிக்ஸ் புதுசாக இருந்துச்சு, நிறைய பேர் இதை பார்த்தே பயந்துட்டாங்க. பட் ரொம்ப ஈஸி. நான் சொன்னலைங்க, புதியதை எதிர்பாருங்கள். நான் என்ன சொன்னேன், நம்மள ஒரு மாதிரி கடுப்பேற்றுறதுக்காகவே ஃப்ரெஷ் ஆள் தான் அவனுக்கு வேணுன்றதுனால ஒரு சிலது புதுசாக கேட்பான். பட் எஸ்எஸ்சியில் இதெல்லாம் ரெகுலராக கேட்குறாங்க, இந்த மேட்ரிக்ஸ் கொஷின். ஸோ பிஒய்க்யூ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கேட்காத இடங்கள்னா கேலண்டர் வந்து நம்ம ரொம்ப உயிரை கொடுத்து நடத்தணும். ஸோ கேலண்டர் 1 கேட்டிருக்கலாம், அது விடுங்க, பார்த்துக்கலாம். கிளாக்கு, சீட்டிங்கு, கவுண்டிங்கு, கோடிங். இதுதான் கோடிங். ஏபிசியை கண்ணிலே காட்டலைங்க. அதுதாங்க எனக்கு வருத்தம். ஓகேவா? ஸோ இதான் ரீசனிங். ஸோ ரீசனிங்கை நீங்கள் ஒரு எத்தனை குட் அட்டம்ஸ் என்ன சொன்னேன், 13லேருந்து 17ங்க. 20 அட்டன் பண்ணிங்கன்னா சூப்பர், 20, 18 சூப்பர். நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ் மினிமம். டாப் ரேங்கரை பற்றி நான் பேசல, ஒரு கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு நான் பேசுகிறேன். சரிங்களா? இதாங்க என்னோட அனாலிசிஸ். அண்ட் இதோட சேர்த்து கொஷின் பேப்பரை லைட்டாக உங்களுக்கு முன்னாடி உருட்டி காட்டிடுறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு அது பண்ணால் தான் மனது திருப்தியாக இருக்கும். ஒரு சில கேள்விகள் கேட்கணுங்க உங்களை. குவான்ஸ் நிறைய பேர் வந்து படிக்கலை, இல்லை கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம குரூப்லேயும் நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டமான கொஷின்லாம் போடாதீங்க, டிஸ்கஸ் இப்போ பண்ண வேணாம். ஏன்னா அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து இவ்வளோ கஷ்டமாக குவான்ஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டுக்கும் தனி ஷீட்டே எடுக்கல, எல்லாமே இந்த இடத்துல அந்த அளவுக்கு சிம்பிளான கொஷின்ஸ். என்ன சொன்னேன், சிம்பிள் பேசிக்காச்சும் படிங்கன்னு சொன்னேன். அந்த வகையில் ஈஸி கேட்டகரியில் தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வீடியோ பாருங்கள், இல்லை பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து என்ன டாபிக்னு இருக்கும், இங்கே ஈஸி, மெஜாரிட்டி கொஷின்ஸ் ஈஸி தான். ஸோ இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸுக்காவது குவான்ஸை வந்து ஈஸியாச்சும் படிங்க, ஒதுக்கிடாதீங்க குவான்ஸை. குவான்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி, நம்ம கோர்ஸில் நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ பாருங்களேன், இப்போ சிம்பிளாக இதில் சும்மா லைட்டாக காமிக்கிறேன், ஏன்னா டைம் ஆயிரும். ஸோ இந்த கொஷினை பாருங்கள், நம்பர் சிஸ்டமில் ஆப்ஷன் கூட 9 ஆட் பண்ணால் எது ரிவர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தாலே போதும், இது மட்டும்தான் ஆகும். முடிஞ்சா? இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், ஹைபாட்னிஸ், பித்தாகரஸ் தியரம். முடிஞ்சா? இப்போ இது பாருங்களேன், பேசிக் பெரிமீட்டர் ஃபார்முலா போட்டால் வந்துடும். முடிஞ்சா? இப்போ இது பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு ஃபார்முலாங்க. ஓகேவா? பட் ஆனால் அதாங்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா படிக்கணுங்க, மனப்பாடமும் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, ஹெக்ஸகனில் இந்த சைடை வச்சு தான் இந்த ஃபார்முலா இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்ததோ ரேடியஸ். ஹெக்ஸகனில் சைடும் ஒன்று தான், ரேடியஸும் ஒன்று தாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதானங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அப்ளை பண்ணுவீங்க. அதனால தான் கான்செப்டை படிச்சுட்டு பேசிக்கை படிங்க. எந்த கொஷின் ஆச்சும் ஒரு 3 லைனை தாண்டி போதா? 3 லைனை தாண்டி நீங்கள் குரூப்பில் நிறைய பேர் பெரிய பெரிய கொஷினாக நான் பார்த்தேன். ஏதாவது ஒரு கொஷின் 3 லைனை தாண்டி போதா? எல்லாமே ஈஸி கொஷின் தான். பாண்டியில் இப்படி தாங்க கேட்குறாங்க. நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்களா, தாராளமாக டஃப்பான கொஷின்லாம் படிங்க. ஓகே, பட் பாண்டியில் இப்படி தாங்க. ஓகேவா? அதனால் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அரேஞ்ச் பண்ணுறதுங்க, ஈஸியாக அரேஞ்ச் பண்ணலாம். என்ன சார் இது ஈஸின்றீங்கன்னா, பாருங்கள், இதே நான் மாடரேட் கேட்டகரியில் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ட்ரிக் நம்ம சொல்லியிருக்கோம், உள்ள தெரியாதவங்களும் கஷ்டமாக தான் இருக்கும் அரேஞ்ச் பண்ணுறது. ட்ரிக் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் இது ரெண்டுத்துல எது பெருசுன்னு தெரியலையா, ஜஸ்ட் இது கூட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 12 வருதா? ஸோ ஜஸ்ட் நான் போட்டு காட்டுறேன். இது கூட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 வருதா? எஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 12 வருதா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 13 வருதா? 12 13 விட சின்னதா? அப்போ இது இதை விட சின்னது.
புரிஞ்சா? இப்போ இங்கே பாருங்களேன், 2/3 7/9, 2 9s ஆர் 18 3 7s ஆர் 21. அப்போ இது இப்படியே வச்சே நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாங்க. இதை நம்ம டீட்டெயிலாக கோர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃப்ராக்ஷன்ஸில். ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து குழந்தைக்கே தெரியுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்தா எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டினாமினேட்டர். இதை ஏன் விட்டு போறீங்க? சரி, இதெல்லாம் பார்த்தா எனக்கு மனசே ஆறலைங்க. இதை வந்து இது வந்து போட்டுட்டீங்க, சூப்பராக போட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள், ஹாப்பி. பட் ஆனால் வந்து இதை சால்வ் பண்ணி போட்டேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? லட்டுக்கு பதிலாக ஜிலேபியை கொடுத்தேன்னு சொன்ன மாதிரி இதை போய் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா நான் எப்படிங்க நம்புறது? இங்கே பாருங்க 150 அப்சர்வேஷன் இருக்கு, அதோடைய ஆவரேஜ் 30. அதுல மொதல் 100ஓட ஆவரேஜும் 30. மொத்தம் ஆவரேஜே 30. அதுல மொதல் 100 150ல மொதல் 100ஓட ஆவரேஜ் 30னா மொத்தம் 30 எப்படி வரும்? மீதி 50 ஆவரேஜ் 30 இருக்கணும். அப்ப இதெல்லாம் பார்த்தே போடக்கூடிய சமங்க. இதுக்கு தான் கொஞ்சம் லாஜிக்கலா யோசிங்க. நம்ம கோர்ஸ்லயும் நம்ம லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்க்க. லாஜிக்கலா போடும்போது கொஞ்சம் பழக பழக உங்களுக்கு லாஜிக்கல் சென்ஸ் வந்துருச்சுன்னா இதெல்லாம் இப்போ பாருங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான கேம் சேஞ்சர் சொல்லவா? யார் வந்து குவான்ஸ்ல ஷார்ட்கட்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரீசனிங் போட டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவங்களுக்கு இங்கிலீஷ் சால்வ் பண்ண எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். இங்கெல்லாம் தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஆப்ஷனில் 15 வயசை மைனஸ் பண்ணி அவங்க சொன்ன கண்டிஷன் அப்ளை பண்ணால் போதும். இதுவும் அதே மாதிரி தான். ஆப்ஷன் இங்கே பாருங்களேன், சிம்பிளுங்க. இதெல்லாம் நீங்கள் அல்ஜீப்ரான்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்களே. 1/5 ஆஃப் த கிரேட்டர்ன்றாங்க. அப்போ இதில் கிரேட்டர் நம்பரில் எது 10 மல்டிபிள்? இது 10 மல்டிபிள். இது மூணுத்துலையுமே இங்கே பாருங்க, இது கிரேட்டர்ன்றாங்க. 1/5 ஆஃப் த கிரேட்டர்னா இதில் கிரேட்டர் நம்பர் 12. அது 1/5னா 5 மல்டிபிள், அது இல்லை. இது கிரேட்டர் நம்பர் 9 இல்லை. இது கிரேட்டர் நம்பர் 11, இதுவும் 5 மல்டிபிள் இல்லை. இது ஒன்று தான் கிரேட்டர் நம்பர் 5 மல்டிபிள். ஏன்னா 1/5ன்னும் போது அது 5 மல்டிபிளாக இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, சால்வே பண்ணாமலே ஆன்சர் வருது. சரியா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாடரேட்டருங்க. இப்போ ஒத்துக்கிறேன், இதெல்லாம் வந்து ஃபார்முலா தெரியணும், இது ஒத்துக்கிறேன். இது வந்து ஜாமெட்ரி படித்தாலுமே அதை பிரித்து இதெல்லாம் கொஞ்சம் மாடரேட்டு. ஓகே, அதோ இது நான் ஒர்க் அவுட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் அப்படி சொல்லவே கூடாது. ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ண ஆன்சர். ஸோ பாஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். நான் ஏன்னா இடத்துக்கு நீங்கள் சால்வ்லாம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷனில் ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுக்குன்னே நம்ம ஒரு தனி செட்டே போட்டிருப்போம். அண்ட் இதுவுமே நான் இது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க டேஞ்சன் சம்முன்னு. கிடையவே கிடையாது. இது ஒரு பித்தாகரஸ் தியரம் சம் தான். பித்தாகரஸ் தியரத்தை வச்சே ஒரு 3-4 சம் இருக்குது இந்த செட்டில். இதுவும் அதே தாங்க. பெரிமீட்டரை வச்சே ஓட்டிட்டேன். இங்கே பாருங்க, டைம் அண்ட் ஒர்க்கு. நான் என்ன சொன்னேன், டைம் அண்ட் ஒர்க் ஒரு சாப்டர் அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை மட்டுமாச்சும் படிச்சு ஸ்கிப் பண்ணுங்க. அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பாருங்க. அதோட பேசிக் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்க, 3 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்றது தான் ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கோடைய முதல் எல்கேஜி கிளாஸே. அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பேசிக்காச்சும் தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மார்க் தரும். அண்ட் இது சிம்பிள் அல்ஜிப்ராவோட ஃபார்முலா தான். இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 வந்துடும் ஆன்சர். அவ்வளோ எளிமையான ஒரு விஷயம். ஆனால் ஃபார்முலா தெரியணும். இதுவும் அதே மாதிரி தான். காஸ்தீராவில் டிவைட் பண்ணால் டப்புன்னு ஆன்சர் வரும். நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஒரு சம்மில் வந்து 0 1 இருந்துச்சுன்னா அது ரெண்டுத்துல தான் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி பாருங்கள், 2 ஆன்சர் 0 1. இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் மாடரேட். ஏன்னா இதெல்லாம் தெரியணும். sin 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இந்த விஷயம்லாம் தெரியணும். இதெல்லாம் நம்ம நோட்ஸில் கடைசியில் கொடுத்தோம். மாற்றி காசையும் சீக்கண்ட்டையும் அடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் யூடியூப்பில் சால்வ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டியில் 2 கொஷின் வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது நிறைய பேர் 1/20 சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு ஏன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து தமிழில் கூட படிங்க, புரியலாம். ஒரு பகா எண், ஒரு பிரைம் நம்பரை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சூஸ் பண்ணது இந்த செட்டில் தான். அவர் சூஸ் பண்ணிட்டாரு, பிக்குடுன்னு சொல்லியிருக்காங்க, சூஸ் பண்ணிட்டாரு. அப்போ இந்த 8ல் அது 7ஆ இருக்க என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 8ல் அது 1, அது எந்த 1, அதான் ப்ராபபிலிட்டி. சிம்பிளா இதுவும் அதே தான். இதெல்லாம் நம்ம வந்து காயின்ஸ் பேசிக் ஃபர்ஸ்ட் இதிலே பார்த்தோம். காயின் டாஸ் 3 டைம்ஸ். ஸோ 2 ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. சரி, புரியுதுங்களா? ஸோ லாஜிக்கலாக யோசிச்சாலே பேஸ் வந்து 8 வந்துடும். அப்போ 8 4ஆக வேணால் மாறும். ஸோ 5 3 9லாம் ஈஸியாக நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியே போடலாங்க. குவான்ஸ் வந்து எனக்கு நீங்கள் 15 கம்மியாலாம் எடுத்தீங்கன்னா எனக்கு பெருங்கோபம். படிச்சுட்டு 15 கம்மியாக எடுத்தீங்கன்னா பெருங்கோபம் உங்கள் மேலே. 10 கீழே 10க்கு மேலே எல்லாரும் எடுக்கலாம். ரீசனிங் நான் ஒத்துக்கிறேங்க, கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இது ரொம்ப டஃப் தான். நானுமே இந்த சம் தப்பாக போட்டுட்டேன். ஏன்னா தான் சொன்ன சின்ன கேல்குலேஷன் எரர் சொல்லியிருந்தாலும் இது தப்பாக போட்டுட்டேன். பட் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன மேலேயே. பட் ஆனால் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா அந்த இடத்துல. பட் இது ரெண்டுமே டஃப் கேட்டகரியில் தான் நான் வைக்கிறேன். இது ரெண்டுத்துக்கூட சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துறேன். இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ பாண்டிச்சேரியில் இவ்வளோ டஃப்பாக நம்பர் சீரிஸ் கேட்கறதுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் டஃப்பாக காட்டினவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் டஃப்பாக காட்டியிருக்கலாம். ஓகேவா? இவ்வளோ 2-3 ஸ்டெப்புலாம் போட்டால் தான் ஆன்சர் வருது. இது நீங்கள் பாஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்கள், புரியும். ஓகே. ஸோ மற்றபடி ரீசனிங் எல்லாமே ஈஸி தான். இதெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு சாப்டர் கொடுத்து நிறைய போட்டு பார்த்துருப்போம். இந்த கொஷினே கூட நம்ம நடத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேட்டகரி லாஜிக்கல் வென்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக போடலாங்க.
இப்போ இதாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நம்பர் அனாலஜி நம்ம போட்ட செட்டை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். இதான் சொன்னேன். இதுதான் சொல்கிறாங்க. நீங்கள் சேலஞ்ச் பண்ண தான் பண்ணுங்கள். அண்ட் மிரர் இதெல்லாம் பாருங்க. மிரர் இமேஜ்லாம் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. ஜஸ்ட் அந்த முட்களை ஆப்போசிட்டா வைத்து விட்டாங்க. இதெல்லாம் இதுல என்ன பிரச்சனைனாங்க, நான் என்ன சொல்றேன்னா, இவனுங்க கேட்டா ரொம்ப கஷ்டமா கேட்கறாங்க. ஐ மீன் வித்தியாசமா கேட்கறாங்க. இல்ல ரொம்ப இந்த மாதிரி இவ்ளோ மொக்கையா கேட்டா, இப்ப ஃபிகர் சீரிஸ் கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க படிச்சிருக்காங்கல்ல, அவங்களோட டேலண்ட்ட அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. இத வந்து எல்லாருமே போட்டுருவாங்க. ஓகே இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இது மட்டும் தானே இவ்ளோ எளிமையா கேட்டா, அதுல இருந்து அட்வான்டேஜ் இல்ல. எல்லாருக்குமே அது மார்க் வந்துருதுல்ல. அதனால சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் டஃப் தான். அதாவதுங்க என்ன சொல்றது? ஈஸி தான். படிச்சவங்களுக்கு ஈஸி. இந்த மாதிரி இத பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஈஸி. நெறைய பேர் என்ன நினைப்பாங்க, இது என்ன பார்த்துக்கலாம். நம்பர் தானே அடுத்து என்ன பார்த்துக்கலாம். எக்ஸாம்ல போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிராக்டிஸே பண்ண மாட்டீங்க. பட் அதெல்லாம் பாருங்க. பிராக்டிஸ் பண்ணலனா வந்த வினைய பார்த்தீங்களா? நம்பர் சீரிஸ்ல 3 கொஸ்டின். இது தப்பான இது அட்டெண்ட் பண்ணாம விட்டேன்னா கூட பரவால்ல. ஆனா அதுல அட்டெண்ட் பண்ணி டைம வேஸ்ட் பண்ணி அந்த டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. தப்பா போட்டவங்க, இல்ல அட்டெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தவங்க. இந்த மாதிரி புதுசாலாம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ்ல புதுசாலாம் வந்துச்சுன்னா தைரியமா போங்க. பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட்டை வச்சே இந்த 85 வச்சே நீங்க முடிச்சு விட்டுறலாம். மீதிலாம் பார்க்கவே தேவையில்ல. ஆனா இதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு விட்டுட்டு போறீங்க. விட்டுட்டு போயிட்டு இப்படி ஒரு கொஸ்டின் இருந்ததே மறந்து வேற விட்டுறீங்க. கையில கொடுக்குற கொஸ்டின் பேப்பர்ல நீங்க திருப்பி திருப்பி பார்த்தா எப்படிங்க மிஸ் ஆகும் நடுவில்? ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க அந்த கொஸ்டின் இருந்துச்சா அப்படின்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது தான் கஷ்டமா இருக்கு. கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கும்போது நீங்க திருப்பி திருப்பி பார்க்கணும்ல, எது இதெல்லாம் ஈஸியானதை நான் விட்டுருக்கேன்னு. அதான் சொல்றேன், கொஸ்டின் பேப்பரை எவ்வளோ அழகா அந்த அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கேம் மாதிரி. கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம், எதை விடலாம், விட்டதை எப்படி குயிக்காக போகிறது, எல்லாமே எக்ஸாம் ட்ரிக்ஸுங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வரதை நல்லா பண்ணுங்க. இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணாதீங்க. அதே தான் இதுவும். இதெல்லாம் பாருங்க, நீங்க மிரரை வச்சு யோசிக்க கூட தேவையில்ல. இது வராது. ஜி இப்படியா திரும்பும்? இப்படி வராது. 6 பக்கத்துல எப்படி ஜி வரும்? ஜி பக்கத்துல 5 வரும், எப்படி ஓ வரும்? இதை வச்சே எலிமினேட் பண்ணலாம். அண்ட் இது அஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு சென்டரில் ஒருத்தர் சொன்னார், இங்கே சவுத்து போட்டிருக்காங்களே சார், இங்கே கிழக்கு போட்டிருக்காங்களே சார், ஆன்சர் அப்போ தந்துருவாங்கன்னா தரமாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே இங்கிலீஷ் தான் ஃபைனல். நான் இதை வச்சும் போட்டு பார்த்தேன், இதான் ஆன்சர் வருது. ஸோ அதனால இதான் ஃபைனல். நான் எங்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னாலும் இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இங்கே போனீங்கன்னா நீங்கள் இப்படி தானே போவீங்க. எவ்வளோ தூரம்? ஹவு ஃபார்? இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் நான் உங்களை மெஷர் பண்ண சொன்னா, டேப் எடுத்து என்ன பண்ணுவீங்க? இங்கே இன்ச் டேப் வச்சு இங்கேருந்து இங்கே தானே மெஷர் பண்ணுவீங்க. இப்படியா மெஷர் பண்ண முடியும் டேப் வச்சு? அப்போ இதான் ஆன்சர். இதை குரூப்பில் ஒருத்தவங்க கேட்டாங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னாலும் சரி, ஹவு ஃபார்னாலும் சரி, இதான் ஆன்சர். சரியா? இதெல்லாம் வந்து படிச்சு இந்த அளவு கேட்கணுங்க. எனக்கு இந்த அளவு வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் ட்விஸ்ட் பண்ணணும். லைட்டாக கொஞ்சமாச்சும் தெரியுதான்னு பார்க்கணும். இந்த மாதிரியாச்சும் கேட்கணும். ரொம்ப மொக்கையாக கேட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஓகே தான். இதில் பாட் மேஸ் ரூல்லாம் அப்ளை ஆகுது. நல்ல விஷயம். இதெல்லாம் நல்ல விஷயம். மாடரேட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நான் அப்படியே பார்த்தாலே தெரியிற மாதிரி தான் நோட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்துங்க, இதை நீங்கள் ஆனால் நிறைய பேர் டைம் முக்கால் கிணறு தாண்டிட்டு விட்டுட்டு போறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்தையும் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா கொஷினை முடிச்சுட்டு போகணும். ஐயோ பயமா இருக்கு, படிக்கும் போதே ஏன் பயப்படுறீங்க? அதான் சொல்றேன், படிக்கும் போதே ஏன் வந்து அந்த பதட்டமே படக்கூடாதுங்க எக்ஸாம்ல. ஒன்று இறங்கிட்டீங்களா முடிச்சிடணும். ஸோ டக்குன்னு 50% அப்போ ஏன்னா இல்லை உங்களுக்கு பதட்டமா இருந்தால் கொஷினை பாருங்க. கொஷினில் என்ன இருக்காங்க பாருங்க. ஸோ அதனால இது வந்து நிறைய பேரோட டைமை ஆக்கிரமிப்பு செய்வதாக கேள்விப்பட்டேன். ஓகே, பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இது டஃப் கொஷின் தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம தனியாகவே ஒரு சாப்டரில் அழகாக போட்டோம். ஈஸியாக மார்க் எடுக்கலாம் இதெல்லாம். ஓகேவா? ஸோ எஸ், இதெல்லாம் வந்து ஃப்ரீ மார்க்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், ஆப்ஷன் மொக்கையாக இருக்குங்க. அஸ்ட்ரானமி ஸ்டார்னு கொடுத்தா ஜியாலஜிக்கு வேறு ஆப்ஷன் என்ன கொடுக்கணும்? சாயில், சாயில் இல்லை ஓஷன், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அவன் பாருங்கள், ஜாமெட்ரி, ஸ்கை, ஸ்டாரை கொடுத்து மறுபடியும் ஸ்கை நல்லா எப்படி டிக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து இதுவாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் சொன்னேன், இந்த அல்ஜிப்ராவை போய் ட்ரிக்னாமெட்ரியில் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் குவான்ஸ் ரீசனிங். அண்ட் இங்கிலீஷில் நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இதில் வந்து எல்லாருமே ஈஸியாக போடலாம். ஜென்ரல் இதெல்லாம் எல்லாரும் ஈஸியாக போடலாம். இந்த ரீசனிங், இந்த ரீடிங் காம்பரேஷன்லாம் யாராவது தப்பாக போட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஏன்னா ஈஸியாக அந்தந்த பேராகிராஃபில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? இதான் சொன்னேன், பிளாக் புக்கில் இது வந்து 687th கொஷின். நல்லா பாருங்கள், பிளாக் புக் நம்ம கொடுத்தோம்ல பிடிஎஃப், அதை எடுத்து 687வது பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் எல்லாமே. எக்ஸ்பெக்ட்னா டெஸ்பேர்னா விரக்தி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஒரு சில பேர் எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்களே, ஓகே நம்ம செலக்ட் ஆகணும். ஒரு சில பேர் விரக்தியில் இருப்பீங்களா, அதான் டெஸ்பேர். ஓகேவா? எஸ், இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதில் இவ்வளோ ஈஸியாக கேட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் ஏன் அட்டன் பண்ணுறீங்கன்னு தெரியல.
தெரியலனா விட்டுறத நான் சொன்னேன். ஸோ வேர்ட்ஸ் இன்ஸ்கிரைப்ட் இந்த டேர்ம்லாம் ஏன் வந்து தெரியலனா அட்டெண்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. ரொம்ப இதுவா அதுவான்னு தெரிஞ்சா தான் அட்டெண்ட் பண்ணணும். தெரியாத ஒண்ண சும்மா அட்டெண்ட் பண்ணக்கூடாது. கொஷின் தெரிஞ்சா அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லல. ஆப்ஷன்ல ஏதா 2 தெரியணும். கொஷின் தெரிஞ்ச மாரி தானே இருக்குன்னு பண்ணக்கூடாது. சரியா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜிஎஸ் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா எனக்கே ஜிஎஸ் தெரியாது. அதுவும் இது ஜிஎஸ்ஸான்னே எனக்கு தெரியாது. ஸ்கீம் வந்துச்சு நல்ல விஷயம். ஆனா இவ்ளோ எக்கனாமி தேவையாங்க? பேங்கிங் பசங்களுக்கே இவ்ளோ வராது போல. எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுது? எஸ். பாலிட்டி ஆர்டிக்கல்னு ஒண்ணு கேட்டுட்டாங்க. கேட்கணுமேன்னு. இதெல்லாம் எந்த ஸ்டாட்டிக்ன்னு தெரியல. இது ஒரு எக்கனாமிக்ஸு. இது ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் தான் எல்லாமே. இது ஒரு சம்மிட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு ஈஸியான ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டாங்க. ஆனா ரொம்ப ஈஸியா கேட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு கேட்டாங்கன்னே தெரியல எக்கனாமிக்ஸ்லேருந்து. ஓகேவா? இது இது எல்லாம் ஸ்டாட்டிக் தாங்க. ஃபுல்லா ஸ்டாட்டிக், எக்கனாமிக்ஸு. ஓகே. ஸோ மறுபடியும் கேட்டா ரொம்ப ஈஸியா கேட்டுறாங்க. இல்ல ஒரு மாரி ரொம்ப வித்தியாசமா கேட்டுறாங்க. அதான் இதெல்லாம். ஓகேவா? எல்லாமே ஸ்டாட்டிக்ங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக், பியூர் ஸ்டாட்டிக். அண்ட் கம்ப்யூட்டர் ஆஸ்பிரண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஏன் நிறைய பேர் விட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. அண்ட் எல்லாராலையும் இதெல்லாம் போட முடியுங்க. பேசிக்காக படித்தாலே இதெல்லாம் வந்து நான் கொடுத்தேன் இல்லையா பர்மர் எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட்டு 2வது உடனே வந்துடும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், சிஸ்டம் ப்ரோக்ராம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னது? இதெல்லாம் ஓஎஸ், இது மட்டும் தான் அப்ளிகேஷன். இதெல்லாம் எல்லாராலையும் போட முடியும். இதெல்லாம் நான் ரவுண்டு பண்ணியிருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது விட்டுருந்துருக்கணும். ஓகே. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் படித்து பார்த்தாலே ஆன்சர் தெரியுது. ஓகே. அண்ட் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஈஸி. பஸ்ஸுனா என்னங்க? ஒயர்லாம் கனெக்ட் பண்ணுறது தான் பஸ்ஸு. ஸோ இதெல்லாம் அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் வந்து இது மட்டும் நான் டிக் பண்ணலையா? இதை டிக் பண்ணிடுறேனுங்க. மந்த்லி இன்டர்நெட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் கேட்டாங்க. இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னா மந்த்லி இன்டர்நெட் தரவர் தான் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இது ஒரு நல்ல கொஷின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகேங்க. ஸோ 100 கொஷினில் என்னென்னு சும்மா ஒரு அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஸோ ஃப்ரீயாக விடுங்க. ஓகே. ஸோ ஒரு 70 கொஷின் மேலே அட்டன் பண்ணீங்கன்னா நல்லது. ஓகே. ஓகே. நான் அதை காமிச்சிடுறேன். எஸ், 70 மேலே அட்டன் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை 65+ அட்டன் பண்ணாலும் கொஞ்சம் இப்போ சேஃபாக இருங்க. ஓகே. சாரி, ஃப்ரீயாக இருங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இப்போ நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன கம்பைலேஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் நம்ம கோர்ஸை வாங்கினவங்க யாராவது கேட்டுட்டு இருந்தாலுமே நீங்கள் என்ன குவான்ஸ் ரீசனிங்கில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நம்ம கோர்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். All the best for future exams.